ரவா கேக்கே சரியா வரல. இதுல மக்ரூன் செய்ய போறேன். ஏன்னா இதோட ப்ராசஸ் அண்ட் இன்கிரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிளா இருந்தது. இந்த மக்ரூன் செய்யறதுக்கு ஜஸ்ட் எக் ஒயிட், சுகர் அண்ட் கேஷ்யூஸ் இருந்தா போதும். எல்லாம் கரெக்டா மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எக் ஒயிட்டை 2 மினிட்ஸ் பீட் பண்ணிட்டு சுகர் பவுடர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா ஃபோமி டெக்ஸ்சர் வர மாதிரி பீட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்பூன்ல எடுத்து இந்த மாதிரி தலைகீழா வச்சா விழாத மாதிரி இருக்கணும். இதுல பவுடர் பண்ண கேஷ்யூ பவுடர் சேர்த்து ஜென்டலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல பாதி பேட்டரை பைப்பிங் பேக்ல போட்டு ட்ரேல அழகா மக்ரூன் ஷேப்ல கவுசி பிழிஞ்சு கொடுத்துட்டாங்க. இதை ப்ரீஹீட் பண்ண ஓடிஜில வச்சுட்டு சூப்பரா மக்ரூன் வரணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிற மாதிரி நான் ஓடிஜில என்ன ரெசிபி ட்ரை பண்ணாலும் சொதப்பல் தான். நான் பார்த்த வீடியோல 200 டிகிரி ஃபாரன்ஹீட் சொல்லிருப்பாங்க போல. பட் நான் 200 டிகிரி செல்சியஸ்ல வச்சுட்டேன். 10 மினிட்ஸ்லயே கருகர ஸ்மெல் வந்துருச்சு. நாங்க கொஞ்சம் பேட்டரி மீதி வச்சோம்ல, அதை அகைன் ட்ரேல பிழிஞ்சு விட்டா பீட் பண்ணி ரொம்ப நேரம் ஆனதால ஃபோமி டெக்ஸ்சர் இல்ல. சோ மக்ரூன் ஷேப் வரல, பிஸ்கட் ஷேப் தான் வந்துச்சு. நாங்க ட்ரை பண்ணது மக்ரூன்ஸ், பட் எங்களுக்கு கிடைச்சது மக்ரூன் பிஸ்கட். ஆசைப்பட்டது கிடைக்கலனாலும் கிடைச்சதை ஆசைப்பட்டு ஏத்துக்கிட்டோம். ஏன்னா இப்ப முட்டை முந்திரி விலையெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எது எப்படியோ, பட் இந்த மக்ரூன் பிஸ்கட் டேஸ்ட் வேற லெவல். உங்களுக்கு மக்ரூன்ஸ் பிடிக்குமா? கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.